இந்த மாதிரி ஒரு சிக்கன் வறுவலை செஞ்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு வீட்டில் எல்லோரும் சுற்றி உட்காந்து ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அதோட ருசியே தனி, அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு உங்களையே பாராட்டுவாங்க. அவ்வளோ ருசியான ஒரு சிக்கன் வறுவல் இது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், அதுவும் புது விதமாகவும் இருக்கும் உங்களுக்கு. 1 கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான உப்பு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா லெமன். ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். ஒரு 1 கிலோவுக்கு வந்து 1/2 லெமன் சரியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ கலந்துருவோம். அவ்வளோதான், கலந்தாச்சு. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். சிக்கன் வந்து ஊறிட்டுருக்கு. நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் இந்த சின்ன துண்டாக ஒரு 4 துண்டு பட்டை, ஏலக்காய், கிராம்பு 4, ஏலக்காய் 4. இதை நம்ம பவுட்ரு பண்ணிடலாம். தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம், பவுட்ரு பண்ணலாம். அடுத்ததாக இது கூடவே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுட்ரு தான் சேர்க்குறேன். நல்லா அதான் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சரி, இதை வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா ஒரு பவுட்ரு போல் அரைச்சி எடுத்துட்டோம். அந்த மல்லி சீரகம்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குருணையாக தான் இருக்கும், அப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 போல் நான் வந்து இந்த ஒரு சின்ன சைஸ் பூண்டா வந்து ஒரு 15 பக்கம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெருசாக இருந்தால் அதில் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, இதையும் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்துக்குங்க, இது போல் அரைச்சாச்சு. தண்ணியெலாம் ஊற்ற வேணாம், அந்த பூண்டில் இருக்க ஈரப்பதத்திலே கொஞ்சம் குறப்பாக நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும். இதுவே அதிகம்தான், லைட்டாக அரைச்சாலே போதும். அவ்வளோதான், மசாலா ரெடியாக இருக்குது. அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 2 பெரிய வெங்காயம், வெங்காயத்தை வதக்கிடலாம். வெங்காயம் வந்து பொன்னிறமாக மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதையே சேர்த்துருவோம். உப்பு போட்டு தான் நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம், அதனால் இப்போ உப்பு போட தேவையில்லை. இப்போ கிளறிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறுவோம். மஞ்சள் தூளும் முன்னாடியே போட்டிருக்கோம், உப்பும் முன்னாடியே போட்டிருக்கோம், அதனால் கிளறி மட்டும் விட்டால் போதும். அவ்வளோதான், இப்போ மூடிடலாம். பார்த்திங்கன்னா சிக்கன் சூப்பராக வெந்து அருமையாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருப்பாங்க. நம்ம தண்ணியே ஊற்றலை, இந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலையே நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமே இருக்கும், 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அதே மசாலாவை சேர்த்துடலாம். கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், நம்ம கலந்து விட்டால் சரியாயிடும். இப்போ கலந்துருவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவோம். அப்போ அந்த மசாலோட பச்சை வடை வந்து நல்லா போயிடும். ரொம்ப நேரமும் நம்ம இந்த மசாலா போட்டதுக்கப்புறம் கிளறக்கூடாது. இதோட டேஸ்ட்டே அந்த மசாலாவோட மணத்தில் தான் இருக்குது. அந்த பூண்டு மணம், அப்புறம் மிளகு சீரகம் மல்லியெல்லாம் போட்டு வறுத்தோம் இல்லையா, அந்த மணம் ஓரளவுக்கு அப்படியே இருக்கணும். அதனால தான் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட நம்ம வறுத்தா போதும் அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான், இப்போ நம்ம இறக்கிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறப்போ அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. அடுத்து மல்லித்தலை சேர்த்துட்டு கிளறிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி ஒரு சிக்கன் வறுவலை செஞ்சு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு வீட்டில் எல்லோரும் சுற்றி உட்காந்து ஒவ்வொன்றா எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அதோட ருசியே தனி, அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் யாராவது வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எப்படி செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு உங்களையே பாராட்டுவாங்க. அவ்வளோ ருசியான ஒரு சிக்கன் வறுவல் இது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், அதுவும் புது விதமாகவும் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். அதை ஏதாவது நம்ம குஸ்கா செஞ்சிங்கனாலும் சரி, இல்லை பிரியாணி செஞ்சிங்கனாலும் சரி, இல்லை சாம்பார் ரசம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சிங்கன்னா, இது கூட ஒரு சிக்கன் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.